ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா ஜுமரின் அன்பு வணக்கங்கள். எண்கள் பெயரில் இடங்கள், இந்த எண்களே இந்த இடங்களின் அடையாளங்கள். இன்னும் அஷ்டமுடி, கேரளாவில் பிரபலமான சுற்றுலாத்தலம். அஷ்டமுடி என்றால் 8 மகுடம் என்று பொருள். அஷ்டமுடி ஏரி 8ஆக பிரிந்து மேலே மகுடம் போல் காட்சியளிப்பதால் இதற்கு இப்பெயர் வந்தது. 2 ஜீரோ பாயிண்ட், இது சிக்கிமில் இருக்குது. பனி படர்ந்த மலை, அழகிய சுற்றுலாத்தலம். இந்த 3 ஆறுகள் சந்திக்கும் இடம், இதுக்கு பேர் என்ன? ஜீரோ பாயிண்ட். 3வது 7 சிஸ்டர்ஸ் அருவி. 3வது என்ன சொன்னேன்? 7 சிஸ்டர்ஸ் அருவி. அது இது மேகாலயாவில் உள்ளது. காங்டாக்லிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் நீர்வீழ்ச்சி ஆகும். அந்த அருவி 7 பிரிவுகளாக பிரிந்து விழுவதால் 7 சிஸ்டர்ஸ் அருவி என்று பெயர் பெற்றது. உனக்கோடி, உனக்கோடிங்கிறது திரிபுராவில் உள்ளது. இயற்கை எழில் கொஞ்சும் இடம். பாறைகளில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கும். அங்கே பாறையிலலாம் எங்கே பார்த்தாலும் சிற்பங்களாக இருக்குது. இதுக்கு தான் உனக்கோடி என்பது 1 கோடிக்கு 1 குறைதல் என்று பொருள்படும். உனக்கோடின்னு என்ன? 1 கோடிக்கு 1 குறைஞ்சது அப்படின்ட்டு. அதாவது 99,99,999 ஆகும். புராணத்தில் இதை பற்றி ஒரு கதை இருக்கிறது. அதன்படி சிவன் 99,99,999 சீடர்களுடன் காசிக்கு போகிறாராம். அப்படி போகிற வழியில் இந்த இடத்துல அனைவரையும் சேர்ந்துட்டு ஓய்வு எடுத்ததாகவும், அடுத்த நாள் காலத்தில் மீண்டும் பயணத்தை தொடர அதிகாலையில் அனைவரையும் சிவன் எழுப்ப எல்லாரும் சோம்பேறித்தனப்பட்டு அதை மறுத்து சீடர்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்ததால் அவர்களை சாபமிட்டு கல்லாக மாற்றினார் என்ற கதை நிலவுகிறது. அதனால்தான் அங்கே கல்லுலலாம் இந்த மாதிரி சிலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பஞ்சக்கனி. பஞ்சக்கனிங்கிறது மகாராஷ்டிராவில் உள்ளது. இது மலை வாழ் இடம். பஞ்சக்கனி என்றால் 5, அப்படின்னால 5ன்னு தெரியும். பஞ்சக்கனி என்றால் 5 கிராமங்களுக்கு இடையே உள்ள நிலம் என்பது பொருள். என்னெல்லாம்? தண்டேகர், கோதாவரி, ஆம்ப்ரல், கிங்கர், தைகாட் ஆகிய 5 கிராமங்களால் சூழப்பட்ட இடம்தான் இந்த பஞ்சக்கனி. சத்தாரா, அதாவது இது மகாராஷ்டிராவில் இருக்குது. மகாராஷ்டிரா நகரை சுற்றி 7 கோட்டைகள் அமைந்துள்ளதால் அதற்கு சத்தாரா என்று பெயர் பெற்றது. அடுத்தது நவ்குஷி யாதவ். நவ்குஷி யாதவ்ங்கிறது எங்கே இருக்குது? உத்தரகாண்டில் இருக்குது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் முக்கிய ஏரியாகும். நவ்குஷி யாதவ்ங்கிறது உத்தரகாண்ட் மாநிலத்தில் முக்கிய ஏரியாகும். சிறந்த சுற்றுலாத்தலம். 9 பக்கவாட்டு பகுதிகள் இருக்குது இதில். அதனால தான் 9 பக்கவாட்டு பகுதிகள் இந்த ஏரியை ஒருங்கிணைப்பதால் இதற்கு நவ்குஷி யாதவ், நவ்னா 9, 9, அதனால தான் இதுக்கு நவ்குஷி யாதவ் அப்படின்னு பேர் வந்திருக்கு. எப்படி ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கா? நம்பர் பேர்லேயே ஊர் வருது. ரொம்ப அழகாக இருக்குல்ல இதெல்லாம் கேட்குறதுக்கு. இன்னும் உங்களுக்கு பல விஷயங்களை நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். வணக்கம்.